நீங்கள் கொடுத்த பாக்ஸில் நகை இல்லாமல் எதுக்கு அங்கே நீங்கள் எம்டி பாக்ஸை கொடுத்தீங்க? யோ, நகை வச்சு தான் கொடுத்தேன். நகை எங்க? அதை தான் நானும் கேட்குறேன். நகை இல்லாத எம்டி பாக்ஸ் எதுக்கு கொடுத்தீங்க? குடும்பம் சேர்ந்து நகையை எடுத்துகிட்டு விளாட்றீங்களா? விளையாடலாம் இல்லை ப்ரோ. நீங்கள் கொடுத்ததே எம்டி பாக்ஸ் தான், எனக்கு நல்லா தெரியும். இங்கே யாரும் எந்த நகையும் எடுக்கல. ஏன் இப்படி பண்ணீங்க? நகை வச்சு தான் கொடுத்தேன். நீனா இல்லைன்றா? அம்மா சத்தியாமா, நகை கொடுக்கும்போது பார்த்துன்னு வாங்கினீங்க. உன் பையன் இல்லைன்றா? எனக்கு நகை வேணும், இல்லைன்னா காசு வேணும். திருப்பதி போனானா மொட்டை எங்கே போட்ட கேட்டானா, கேட்டால் தலையில் போட்டேன்னானா. ஆல்ரெடி எனக்கு காது குச்சிட்டாங்க. கரெக்டு தான் நீங்களும் சொல்கிறது. நம்ம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடலாம், அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க யார் என்னன்னு. அப்போ தெரிஞ்சிடும்ல. நான் நகையில பாக்ஸ் தான்ப்பா கொடுத்தேன், நான் மன்னிச்சிருப்பா. ஏன் அங்கிள் இப்படி போய் சொல்லி ஏமாத்துனீங்க? உங்ககிட்ட நாங்கள் நல்லா தானே பழகுறோம். பாவி மனுஷா, உன்னை நம்பி தானே அந்த நகை வாங்கினேன். எதுக்கு எப்படி போய் சொல்லி ஏமாத்துறீங்க? நெத்தில பட்டையை போட்டு ஊரே ஏமாத்திட்டு இருக்கீங்களா அப்பனும் பிள்ளையும்? கண்டிப்பா கண்டுபிடிச்ச. நாங்க எல்லாத்தையும் கரெக்டா தான்ப்பா பண்ணோம். அம்மா கிட்ட பாக்ஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி மோதிரம் இருக்க மாதிரி காட்டியிருக்கணும். எங்க அம்மா அசந்த நேரத்துல மோதிரத்தை இதுல இருந்து எடுத்திருக்கணும், இல்லைன்னா வேற ஒரு பாக்ஸை வச்சிருக்கணும். கொடுங்க. இவன் மேல இருங்க, வரேன். கொடுங்கப்பா. எங்க அம்மா கிட்ட எம்டி பாக்ஸை கொடுத்துட்டீங்க. கரெக்டா? எங்க வீட்லயும் இதே மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ் வந்து பழசா இருக்கு. இந்த பாக்ஸும் பழசா தான் இருக்கு. நீங்க ரெண்டாவது ஃபோர்ஸ்ல புடுங்கும் போது இது புடுங்கிட்டு வந்திருக்கு. இது ஒட்டி தான் இருக்கும். பழைய பாக்ஸ்ல ஒரு மோதிரத்தை வச்சு எங்க அம்மா கிட்ட எடுத்துட்டு வந்து காட்டி எம்டி பாக்ஸை கொடுத்துருக்கீங்க. இதில் வேற நீங்கள் கால் பண்ணி எங்கள்கிட்ட கொடுத்த பாக்ஸில் மோதிரம் இல்லை அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்க அதில் ஒரு 4 நம்பர் இருக்கும், அதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்க. ஒரு 4 நம்பர் இருக்கும். அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றியா? எதுக்கு ஒருத்தன் தேவையில்லாமல் நம்பர்லாம் கேட்க போகிறான்? அப்போவே எனக்கு லைட்டாக டவுட் வந்தது. நாங்கள் தான் உங்கள் நகையை தொலைச்சிட்டோம் அப்படின்னு எங்களையே நம்ப வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. நான் போட்டு தான் வாங்கினேன், நீங்களே வாயை விட்டு மாட்டேங்கிறீங்க. இந்த கடவுள் இல்லைன்னு சொன்னாங்க நம்ப இல்லையா? ஆனா காலையில் ஒரு வேஷம் போடுவியே, ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு கடவுள் இருக்கான்னு சொல்லிட்டு. உன்ன மாதிரி ஆளை எப்போ நம்புறது? இந்த பிளானை யார் போட்டு கொடுத்தது? பிளான் யாரும் போட்டு கொடுக்கல, நாங்களே தான் போட்டோம். என் 3 தம்பியில் எந்த தம்பி உங்களுக்கு இந்த பிளானை போட்டு கொடுத்தா? சொல்லனா போலீஸ் போவேன். சொல்லுங்கள்.